இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கார்போஸ் கிறிஸ்தி என்று கூட இந்த விழாவை நம்ம சொல்லுகிறோம். போன வாரம்தான் தம திருத்துவத்தினுடைய மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். அந்த தம திருத்துவ விழாவில் புனித அகுஸ்தினாருடைய அந்த ஆன்மீக தேடல், இந்த தம திருத்துவத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு முயற்சி, இவற்றில் கடைசியில் ஒரு குழந்தை வழியாக தம திருத்துவத்தையும் மூவரு கடவுளையும் அறிவியல் பூர்வமான அல்லது அறிவுபூர்வமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவதை விட அனுபவமாக மூவரு கடவுளை அன்பின் உருவமாக நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் கொடுத்தோம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்பது ஆங்கிலத்தில் டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த சாதாரண அப்பமும் ரசமும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலாக திரு இரத்தமாக மாறுகிறது என்கிற இந்த அறிவுபூர்வமான ஒரு தேடல், அறிவுபூர்வமான ஒரு கேள்வி 2000 வருடமாக கத்தோலிக்க திரு அவையில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு சர்ச்சைக்குரிய வார்த்தைகள், பல்வேறு சர்ச்சைக்குரிய முடிவுகள் எல்லாம் இந்த வரலாற்றில் நம்ம பார்த்திருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மறுபடியும் இந்த அழகான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எப்படி இந்த அப்பமும் ரசமும் இயேசுனுடைய திருவுடலாக திரு இரத்தமாக மாறுகிறது என்கிற ஆராய்ச்சியை விடுத்துவிட்டு ஏன் அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனித குலத்தை மீட்க தன்னுடைய ஒரே திருமகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவையாக கொடுத்த வல்லவராகிய இறைவனுடைய அந்த மாபெரும் அருட்பெரும் கருணையை நினைத்து நன்றி கூறவும், இந்த மானிட வாழ்க்கையில மீட்பு பெறுவதற்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் உட்கொண்டு மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தான் இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற முதல் வாசகம், 2வது வாசகம், 3வது வாசகம், நற்செய்தி வாசகம், இவை அனைத்துமே நற்கருணையை பற்றி தான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுகிற சலேம் நகரத்துடைய குருவானவர், அர்ச்சகர், அரசர், அவர் தான் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கிய ஒரு செய்தியை முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். சலேம் என்பது எருசலேம் என்பதை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும் பெயராகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். சலேம் நகரத்திலிருந்து குருவாகவும் அரசராகவும் அர்ச்சகராகவும் வந்திருக்கிற மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குகிறார். ஆபிரகாமுக்கு வெற்றியை தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆபிரகாமுக்கே ஆசியை வழங்குகிறார் என்றால் அவர் நிச்சயமாக ஆபிரகாமை விட உயர்ந்தவராக இருக்கக்கூடும். ஆபிரகாமை வெற்றியடை செய்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் என்றால் மனித பலத்தால் ஆபிரகாம் வெற்றி பெறவில்லை, மாறாக இறைவனுடைய ஆற்றலால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும், அப்பத்தையும் ரசத்தையும் அவர் கொண்டு வருவது நற்கருணையை முன்னறிவிக்கிற முன்குறிக்கிற ஒரு குறியீடாகவும் அடையாளமாகவும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக் அவர்களுக்கு தன்னிடமிருந்த அனைத்திலும் 10ல் ஒரு பகுதியை, தசம பதம், இன்றைக்கு பிரிவினை சகோதரர்கள் இதை பற்றி அதிகமாக பேசுவார்கள். அந்த தசம பதம் என்று சொல்லப்படுகிற 10ல் ஒரு பகுதி வருமானத்தை கடவுளுக்கு காணிக்கையாக குரு வழியாக கொடுத்ததையும் முதல் வாசகம் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2வது வாசகமானது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமடலில் பவுலடியார் தான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டதை நமக்கு கொடுப்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை கையில் எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து என்கிற வசனங்களும், அதற்கு பிறகு அப்ப கிண்ணத்தை எடுத்து தன்னுடைய இரத்தமாகவும் புதிய உடன்படிக்கையினுடைய நினைவாகவும் நமக்கு கொடுக்கிற அந்த வரிகள் தான் திருப்பலியில நம்ம பயன்படுத்துகிற அந்த வசீகர ஜெபத்தினுடைய பகுதிகளாக நம்ம எடுத்திருக்கிறோம். 3வதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்வு தான் 4 நற்செய்திகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலிகி பெருக செய்து இந்த உணவை நம்முடைய மனித குலத்தின் மீட்பிற்காக கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு செய்தியை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம்.
எதற்காக இந்த உணவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நினைவாக விட்டு சென்றிருக்கிறார் என்கிற கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியும். உணவு என்பது அரசனுக்கும் ஆண்டிக்கும் பொதுவானது, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பொதுவானது, கற்றவருக்கும் பாமரருக்கும் பொதுவானது. இந்த உணவு என்பது காணக்கூடிய வகையில் இருந்தாலும், ருசிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும், நுகரக்கூடிய வகையில் இருந்தாலும், அதை நம்ம உட்கொள்கிற பொழுது கண்ணுக்கு காணாத ஆற்றலாக நம்மை வாழ்விக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உணவை தன்னுடைய நினைவாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்புல இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கடவுள் நம்மோடு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நித்தியத்திற்கு நிரந்தரமாக நம்மோடு குடியிருக்கத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை தன்னுடைய நினைவாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, 1945 ஆண்டு அமெரிக்க தேசம் ஜப்பான் தேசத்தின் மீது அணுகுண்டுகளை வீசியது. நாகசாகி, ஹிரோஷிமா என்கிற 2 நகரங்களில. அதுல ஹிரோஷிமா என்கிற அந்த நகரத்துல சேசு சபை குருக்களுடைய ஒரு குருமடம் இருந்தது. இந்த பேர் அழிவிலிருந்து அந்த சேசு சபை குருமடம் மட்டுமே காப்பாற்றப்பட்டது என்பதை உலகம் முழுவதுமே நம்ம அறிவோம். அந்த இல்லத்தினுடைய தலைவராக இருந்த அருட்தந்தை பியத்ரோ என்பவர் அடுத்த நாள் காலையில சிதைந்து போயிருந்த, உயிருக்கு போராடி கொண்டிருந்த மக்களிடத்துல திருப்பலியை நிறைவேற்றிய பொழுது, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொன்ன நேரத்துல அழுகையையும் கண்ணீரையும் வேதனையையும் பார்த்து அவர் மனம் குலுங்கி அழுததாகவும், அதுதான் உண்மையாகவே உருகுலைந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் தனக்கு காட்சியளித்ததாகவும் அவர் தன்னுடைய சுய சரிதைகளை எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில அந்த அழிந்து கொண்டிருந்த நகரத்தினுடைய வீடு வீடாக சென்று ஆறுதல் மொழிகளையும் ஜெபத்தையும் மருத்துவ உதவிகளையும் செய்து கொண்டிருந்த அதே தந்தை பியத்ரோ என்பவர் ஒரு இளம்பெண்ணை சந்திக்கிறார். உடல் முழுவதும் 80% தீ காயங்களால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண்ணிடத்துல, இறைவன் உங்களோடு இருக்கிறார், இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்ன நேரத்துல, தந்தையே நற்கருணை எனக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்துல கூட நற்கருணையை பெற்று முக மலர்ச்சியோடு இறைவனடி சேர்ந்த அந்த நிகழ்வையும் அந்த அருட்தந்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, துன்பப்படுகிற இந்த சமுதாயத்துல, வேதனையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துல 2-3 நாட்களாக எத்தனை 1000 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கிட முடியாத அளவுக்கு இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான், உக்ரைன், ரஷ்யா நாடுகளில் போரினால் இன்றைக்கு மனித சமுதாயமே உருகுலைந்து கொண்டிருக்கிறது. இந்த உருகுலைந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு மருந்தாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நம்முடைய உணவாக அவர் இன்றைக்கு திரு உடல் திரு இரத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தென் அமெரிக்க நாட்டில் ஐசக் ஜாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத போதக பணியாளர் அங்கிருந்த பழங்குடியினத்து மக்களால் துன்புறுத்தப்பட்டு வதைக்கப்பட்டு கைகள் நசுக்கப்பட்டு திரும்பவும் ரோம் நகருக்கு அனுப்பப்படுகிறார். ரோம் நகருக்கு வந்த அந்த தந்தை திருப்பலியை நிகழ்த்த முடியாத ஒரு சூழல். காரணம், கத்தோலிக்க திருச்சபையுடைய சட்டங்களில் ஒரு குலைந்த கரங்களோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அங்ககீனமான உள்ள கரங்களோடு திருப்பலியில இயேசு கிறிஸ்துவை ஏந்தக்கூடாது என்பது எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்தது. இந்த தந்தை ஐசக் என்பவர் திருத்தந்தையிடத்துல சென்று திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அனுமதி கேட்ட நேரத்துல திருத்தந்தை சொன்னாராம், இயேசுவுக்காக உருகுலைந்திருக்கிற, இயேசுவுக்காக சிதைந்து போயிருக்கிற இந்த கரங்கள் இயேசுவை தாங்குவதற்கு தகுதியற்றவென்று சொன்னது யார்? தகுதியோடும் மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் திருப்பலி நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த இயேசுவனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழா என்பது நமக்கு அடையாளம் அல்ல. உண்மையாகவே இயேசு உயிரோடு பலியிடப்படுகிறார். இரத்தத்தோடும் சதையோடும் உயிரோடும் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். இவர் நம்முடைய உடல் உணவாகவும் ஆன்ம உணவாகவும் நம்மை ஒவ்வொரு நாளும் உய்விக்கிறார் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில பங்கு பெறுகிற பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் வருகிறார். அவர் நம்மோடு வாசம் செய்கிறார். நம்முடைய உடல் நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்த வல்லவர், ஆன்ம நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்த வல்லவர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் இந்த இயேசுனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு பருகி நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.